வெல்கம் டு பொன்மணி ஹோட்டல் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம கடையில் எல்லாருமே விரும்பி வாங்குகிற இட்லிக்கு கொடுக்குற ஒரு பர்ஃபெக்டான சைட் டிஷ் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். என்ன தான் இட்லிக்கு ஒரு 4 வகை சட்னி சாம்பார்னு எது கொடுத்தாலும் எல்லாருமே கேட்குற ஒரே சைட் டிஷ் வடகரி தான் நம்ம கடையில் ரொம்ப ஃபேமஸ். வாங்க எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். அதுக்கு மாஸ்டர் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி முன்னாடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுடுறாரு. அது கூடயே பட்டை லவங்கம் கிராம்பு அதெல்லாம் போட்டு நல்லா பொரிய விடுறாரு. அதுக்கப்புறம் நல்லா ஒரு பெரிய வெங்காயம் ஒரு 5லேருந்து 6 வெங்காயத்தை நல்லா நீளமாக நறுக்கி அதை இதோட போட்டு நல்லா வதக்கி விட போகிறாரு. இந்த வெங்காயத்தை வதங்க விடுற இந்த டைம்லாம் தான் இந்த வடகரியோட டேஸ்ட் இருக்குது. அதை எவ்வளோ வதக்கணும், ஒவ்வொரு பொருளையும் போட்டுட்டு எவ்வளோ நேரம் வதங்கணுன்றதுல தான் நமக்கு இந்த வடகரியோட டேஸ்ட்டே இருக்குது. இப்போ இது போட்டு நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு கொத்து புதினா போட்டிருக்காங்க. இதோட டேஸ்ட்டே இந்த ஒரு கொத்து புதினா போடுறதுல தான். இப்போ இது போட்டு நல்லா அதுவும் நல்லா சேர்ந்ததுக்கப்புறம் நல்லா பழுத்த தக்காளி ஒரு 6லேருந்து 7 தக்காளி போட்டு அதையே நல்லா வதக்க விடுறாங்க. இது வதங்க வர ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இதை நல்லா எவ்வளோ தூரம் வதங்க விட முடியுமோ அவ்வளோ தூரம் மெதுவாக வதங்க விட்டுருவாங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பு. இது ரொம்ப ஸ்பீடாலாம் செய்யாமல் கொஞ்சம் மெதுவாக நல்லா வதங்க விட்டு செஞ்சு எடுத்தால் தான் அவ்வளோ டேஸ்ட் இருக்கும். அதனால தான் நம்ம கடையில் இது ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. இப்போ இதை நல்லா வதங்க விட்டாச்சு. இப்போ இது வதங்கிட்டதுக்கப்புறம் இதில் மசாலா சேர்த்துப்பாங்க. அதுக்கு ஃபுட் கலரிங் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறாங்க. இது ஜஸ்ட் ஃபார் கலருக்கு தான். அதுக்கப்புறம் இப்போ மசாலா ஆட் பண்ண போகிறாங்க. நல்லா ஒரு பெரிய கரண்டி குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு கரண்டி கரம் மசாலா அதை போட்டு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவாங்க. அப்புறம் நல்ல ஒரு ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட்டுக்காக சிக்கன் மசாலா அது 2 ஸ்பூன் போட்டு நல்லா இதை இப்போ கிளறி விட போகிறாங்க. அதாவது சிக்கன் குருமா தான் வேணும் அப்படின்றதுல ஒரு நல்ல ரீப்ளேஸ்மெண்ட் இந்த வடகரி. இப்போ இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட போகிறாங்க. இப்போ நல்லா அந்த மசாலா அந்த வெங்காயம் தக்காளி அது எல்லாமே நல்லா கொதித்து வரும்போது சரியான ஃப்ளேவர் ஒன்று வரும். இப்போ இது ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விட்டால் இந்த மாதிரி நல்லா நுரக்கட்டும். நல்லா நுரக்கட்டி வரும்போது தான் நம்ம பருப்பு போடணும். இந்த பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா பருப்பு வடைக்கு அரைக்கிற மாதிரி நல்லா அரைச்சி கொரன்னு அரைச்சி அதை நல்லா இட்லி குண்டானில் வேக வச்சு எடுத்து வச்சுருந்தாங்க. அதைத்தான் இதில் நுரக்கட்டினோன்னே அந்த பருப்பை போட்டு நல்லா கொதிக்க விட்டாங்க. இப்போ இது நல்லா கொதித்தோடனே இதுக்கு தேவையான உப்பு அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அது ஒரு 2 நிமிஷம் கொதிக்கணும். அப்போ தான் அந்த பருப்பு இந்த கிரேவியோட நல்லா சேருன்றதுக்காக இப்போ ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு நல்லா கலந்து விட்டுருவாங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்துடுச்சுன்னு. இது நல்லா கொதித்து கொஞ்சம் லைட்டாக திக்காக வரணும். லைட்டாக திக்காக வந்தோடனே இதில் கொத்தமல்லியை போட்டு அவ்வளோதான் இறக்கிடுவாங்க. இப்போ முடிஞ்சிச்சு. இப்போ இதை நம்ம கஸ்டமர்ஸ்க்கெல்லாம் சர்வ் பண்ணலாம். ரொம்ப ஃபேமஸான வடகரி நம்ம கடையில் எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். இட்லி பூரி சப்பாத்தி தோசைன்னு எதுக்கு வச்சு சாப்பிட்டாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.